என்எம்எம்எஸ் எக்ஸாம் இது ஒரு ஸ்டேட்லேயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் நடத்தப்படுது. இதில் தேர்ச்சி ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்ருக்காங்க. இந்த நிலையில் 2025க்கு ஏற்கனவே அறிவிப்பு வெளியாயிடுச்சு. இதில் 1,00,000 ஸ்டூடெண்ட்ஸை சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னாக்கா 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எலிஜிபிள். இல்லை 7th படிக்கிறவங்களும் ப்ரிப்பேர் பண்ணி 8th எழுதிக்கலாம். இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இயருக்கு 12,000, அதாவது ஒரு மந்த்துக்கு 1,000 வீதம் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயே அனுப்பிடுவாங்க. இதில் அவங்களோட பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் 3,00,000 தாண்டி இருக்கக்கூடாது. இதுக்கு சிலபஸ் என்னென்னா 7th ஸ்டாண்டர்டில் எல்லா டேர்ம்ஸுமே படிக்கணும். 8th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் படித்தா போதும். அப்படி ஃபுல் புக்காக இருக்கும்போது டிசம்பர் மந்த் போர்ஷன் வரைக்கும் படித்தா போதும். இது போல் நிறைய எக்ஸாம்ஸு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது. ஏற்கனவே ஒலிம்பியாட் எக்ஸாம் பற்றி பார்த்துருக்கோம். ஒலிம்பியாட் எக்ஸாம் பற்றி தெரியணுன்னா மேலே இருக்கிற ஐ பட்டனை கிளிக் பண்ணி அதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. எக்ஸாம் 2 கட்டமாக நடக்குது. ஒன்று மேட், இன்னொன்று சேட். அதாவது மேட்டில் 90 கொஷின்ஸ் இருக்கும், சேட்டில் 90 கொஷின்ஸ் இருக்கும். மேட் அப்படின்னா அவங்களுடைய சிந்தனையை சோதிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ரீசனிங், மென்டல் எபிலிட்டி இந்த மாதிரி அதில் வரும். நெக்ஸ்ட்டு சேட் அப்படிங்கிறது சோஷியல், மேக்ஸ் இதில் 90 கொஷின்ஸ் வரும். இதில் டைமிங் பார்க்கும்போது 90 மினிட்ஸ் கொடுப்பாங்க, அதாவது 1.5 hours. எவ்ரி இயர் இந்த எக்ஸாம் நடக்கும். இந்த இயர் எக்ஸாம் டேட் என்னென்னா 22/2/2025 கொடுத்துருக்காங்க. எப்போ நம்ம அப்ளை பண்ணி எது வரைக்கும் அப்ளை பண்ணலான்னாக்கா 25 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அது ஏற்கனவே கொடுத்துருந்த டேட்டு. இப்போ லாஸ்ட் டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 29/1/2025. அது ஜான்வரி 29th வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஜான்வரி 29th அன்னைக்கு ஈவினிங் 6 o'clock நம்ம அதை அப்ளை பண்ணி முடிச்சிடணும். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா dge.tn.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 50 rupees சேர்த்து நம்ம ஸ்கூல்லையே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஏற்கனவே அப்ளை பண்ணாதவங்க இப்போ டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த 4 daysக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் படிக்கிறதுக்கும் 1 month இருக்குது. அதனால் தாராளமாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியாது. எந்த ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்கணுன்னாலும் இல்லை எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுன்னாலும் எக்ஸாம்ங்கிற ஒன்றை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, எஸ்ஜிடி இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கெல்லாம் கொஷின்ஸ் போட்டுட்ருக்கோம் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து. இது போல் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணிக்கோங்க.